அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி நேரத்துல மாசாக நம்ம ரேவதியை போய் தடுத்து நிறுத்தினார் நம்ம கார்த்திகை. அந்த சந்திரா அப்படியே ஆடி போனா. இன்னும் கொஞ்ச நேரம் லேட் ஆகி வந்திருந்தா இவளை பிளேட் ஏற்றி விட்டுருக்கலாம். அந்த பையன் இப்படி தடுத்துட்டானே அப்படின்னு கிட்ட அதை தான் ஒரு குட்டி புறமோ பார்க்க போறோம். அதுக்கும் முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ஒரு வழியா எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அதாவது ரேவதியை நம்மகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தான் அவளை கன்னடா அனுப்புறாங்க. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு கார் எடுத்துட்டு வேகமா போறாரு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சாமுண்டீஸ்வரி எப்படியும் திடீர்னு எல்லாம் தெரிஞ்சு அந்த கார்த்திக் பைய தடுத்தாலும் தடுப்பான் அப்படின்ட்டு போலீஸுக்கு போன் போட்டு எவ்வளவு நாளும் பணம் வாங்கிக்கிடுங்க. அத மாதிரி அந்த கார்த்திக் பைய வார வழியில அவனை தடுத்து நிறுத்தி அவனை எப்படியாவது லேட் பண்ணுங்க, அவன்கிட்ட லைசன்ஸ் ஆர்சி புக்கு எல்லாத்தையும் கேட்டு லேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த போலீஸ்காரங்களும் அதே மாதிரி நம்ம கார்த்திகை வழிமறிக்கிறாங்க. அதாவது நம்ம கார்த்திகை ஏர்போர்ட்டுக்கு போக விடாம தடுத்து உங்க ஆர்சி புக்கு லைசன்ஸ் எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் அதை கண்டுக்கிடாம போன் பேசுறாரு யார்ட்டையோ. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் கெஞ்சிராரு, சார் எனக்கு லேட் ஆகுது, நான் அர்ஜென்டா ஏர்போர்ட்டுக்கு போனோம், அதாவது இந்தாங்க எல்லாரும் எல்லாம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் கண்டுக்கிடவே மாட்டேங்கிறான். அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் அவர் பவரை யூஸ் பண்ணி அதாவது மேலதிகாரிக்கு போன் போட்டாரு. அதாவது சார் அந்த மாதிரி அர்ஜென்டா ஏர்போர்ட் போயிட்டு இருக்கு, இனி ஆர்சி புக் எல்லாம் கேட்டாங்க, நான் கொடுத்து அதை பார்க்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்ககிட்ட போனை கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த போலீஸ்காரரை பிடிச்சி மேலதிகாரி சத்தம் போட்டாரு. அதுக்கடுத்து சார் நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் ஆர்சி புக் எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா இருக்கு சார் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. நம்ம கார்த்திக் வேகமா ஏர்போர்ட்டுக்கு போய் ரேவதி நெல்லு அப்படின்னாரு. அதுக்கடுத்து நம்ம ரேவதி என்னமாமா அப்படின்னு சொன்ன உடனே அதாவது உன்னைய பொய் சொல்லி கன்னடா அனுப்புறாங்க, அதாவது இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா உங்க சித்தியம் தான், அதாவது 6 மாசம் உன்னை அங்கேயே இருக்கதா பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதி அப்படியே அதிர்ச்சி ஆனாங்க. எதுக்கு மாமா அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது